जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். சும்மா இருப்பதாலும் லோகோபகாரம். சும்மா இருந்து கொண்டிருக்கிற ஞானியால் லோகத்துக்கு உபகாரம் இல்லை என்று சொல்வது கூட தப்புத்தான். அப்படி சில பேர் இருப்பதால்தான் மற்றவர்களுக்கும் அந்த ஞானிகளுடைய சாந்தியையும் ஆனந்தத்தையும் பார்த்து தாங்களும் க்ஷணகாலமாவது மனசடங்கி இருக்கிற உயர்ந்த அனுபவம் கிடைக்கிறது. நேரே ஒரு ஞானியை பார்க்கும்போதுதான் அவனுடைய சந்நிதி விசேஷத்தால் நமக்கும் இப்படி ஒரு விஸ்ராந்தி கிடைக்கிறது என்றில்லை. சுகபிரம்மம், ஜடபரதர், சதாசிவ பிரம்மேந்திராள் போன்ற சும்மா இருந்தவர்களை பற்றி படிக்கும் போதும் கேட்கும் போதும் கூட தன்னால் நம்முடைய சஞ்சல மனசையும் ஒரு பெரிய சாந்தி வந்து கொஞ்சம் கவ்விக்கொள்கிறது. சாப்பாடு போடுவது, மருந்து போடுவது, பணம் காசு கொடுப்பது முதலிய எல்லாவற்றையும் விட இதை சார்ந்த உபகாரம்தான் பெரிய உபகாரம். அது மாத்திரம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஞானிகளின் மூலமாகவே ஈஸ்வரன் தன்னுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்தி லோக விஷயமாகவே ஜனங்களுக்கு உள்ள சிரமங்களை கூட தீர்த்தும் பரமோபகாரம் நடக்க செய்கிறான். ஆனாலும் அவன், அதாவது ஞானி என்னவோ, தான் உபசரிப்பதாக நினைக்காமல் சும்மா நிலையிலேயேதான் ஊறிப்போய் கிடப்பான். காரியமின்மையை சொல்லவே ஓயா காரிய அவதாரம். இந்த நிலைக்கு வழி திறந்து விடுவதற்காகவே அவதாரம் பண்ண வேண்டும் என சுவாமி தட்சிணாமூர்த்தி நினைத்தார். ஒன்றும் செய்யாமல் இருப்பதை ஜனங்களுக்கு நன்றாக ஞாபகப்படுத்தி நிலைநாட்டுவதற்காக இதுவரை ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து கொண்டிருக்கும் நாம் அவதாரம் செய்து சுற்றி சுற்றி சஞ்சாரம் செய்து ஊர் ஊராக உபதேசம் செய்து சபை சபையாக வாதம் செய்து கட்டுக்கட்டாக புஸ்தகங்கள் எழுதி அத்வைத சித்தாந்த ஸ்தாபனம் செய்ய வேண்டும். எத்தனைக்கெத்தனை பேச்சே இல்லை என்றிருந்து விட்டோமோ அத்தனை பேசி அலைந்து திரிந்து பேசாமல் அசையாமல் இருப்பதான லட்சியத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். காரியமே பண்ணாமல் இருந்து கொண்டிருக்கும் நாம் ஓயாமல் காரியம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்களிடம் போய் காரியமே பண்ணாமல் இருக்கும் நிலையை பற்றி தெரிவிப்பதற்காக ஓயாமல் காரியம் பண்ண வேண்டும் என்றிப்படி சுவாமி தீர்மானித்துக் கொண்டார். ஷம்பு ஷங்கரரானார். அக்ஞானாந்தர் கஹச்ச பதிதான் ஆத்மவித்யோபதேசைஹி த்ராத்தும் லோகான் பவ தவ ஷிகா தாப பாபஷ்யமானான் முக்த்வா மௌனம் வடவிடபினோ மூலதோ நிஷ்பதந்தி ஷம்போ மூர்த்திச்சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. மாதவீய சங்கர விஜயம் 6.60 அக்ஞானந்தர் ஸ்லோகம் குறித்ததாகும். ஆச்சாரியாளை நேரே பார்த்து அதிலே ஆனந்தம் பொங்கிச் சொன்ன வாக்காக இந்த ஸ்லோகம் இருக்கிறது. ஷரதி புவனே, உலகத்திலேயே நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்று நிகழ்காலமாக நேரே பார்த்தபடி சொல்லி இருக்கிறது. நடமாடுவது யார்? ஷம்போர் மூர்த்திஹி, ஷம்புவின் மூர்த்தி. ஷம்பு என்கிற சிவனுடைய மூர்த்தி. பரமேஸ்வரனின் முக்கியமான பெயர்களில் சம்பு என்பது ஒன்று. சம்போ மகாதேவா என்றே சொல்வது வழக்கம். சிவபக்தர்களை சைவர் என்பது போலவே சாம்பவர், பரமசாம்பவர் என்றும் சொல்வதுண்டு. சம்பு என்ற பதத்தினடியாக உண்டானதே சாம்பவ என்பது. சம்பு பத்னியான அம்பாளை சாம்பவி என்று சொல்வார்கள். பலவிதமான தீட்சைகளில் சாம்பவி தீட்சை விசேஷமானது. சரி, சம்பு என்றால் என்ன? பரமசிவனுக்கு ஏன் அப்படி பெயர் ஏற்பட்டது? சம் என்றால் நித்திய சுகம், இன்பம் என்பது பொதுவாக சொல்கிற அர்த்தம். ருத்ர சமகங்களில் சம் மயஸ் என்று
2 விதமாக இன்பங்களை சொல்லி இருக்கும். ஈஸ்வரனுக்கு ஷம்பு என்பதோடு மயோபு என்றும் ருத்ரத்தில் ஒரு பெயர் சொல்லி இருக்கிறது. சம் மயஸ் என்ற 2ம் இன்பம் என்ற அர்த்தம் கொடுப்பதால் ருத்ர சமக பாஷ்யக்காரர்கள் இவற்றில் ஒன்று லௌகிக சுகம் என்றும் மற்றது மோக்ஷ சுகம் என்றும் அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள். சம் ஒன்றை மட்டும் சொல்கிற போது அதுவேதான் மோக்ஷ சுகமாய் உள்ள நித்திய சுகமாகும். சம்முக்கு பூவாக இருப்பது சம்பு. பூ என்றால் உற்பத்தியாகிற இடம். நாம் எல்லாரும் உற்பத்தியாகிற இடமாக இந்த மண்ணுலகம் இருப்பதால் இதற்கு பூலோகம் என்று பெயர். நித்யானந்தமாகிற சம் உற்பத்தியாகும் இடமே சம்பு. பரமேஸ்வரன் அத்வைத்த பிரம்மமாக தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது மோக்ஷானந்த உற்பத்தி ஸ்தானமாக இருப்பதால் அவருக்கு சம்பு என்று பெயர். அதைத்தான், அதாவது தட்சிணாமூர்த்தி கோலத்தை தான் வடவிட பினோ மூலதோ என்பதும் அதற்கு முந்தி வரும் மௌனம் என்பதும் குறிப்பிடுகிறது. வடவிடபி என்றால் வட விருட்சம், அதாவது ஆலமரம். ஆலமரத்தின் அடியில் வேரில்தான் தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவர் வடவிடபி மூலஸ்திதர். மூலம் என்றால் வேர். அவர் மௌனமாக இருப்பவர். ஏன் அப்படி? பேசுவது என்றால் பேச்சை கேட்க இன்னொருத்தர் இருக்கணும். தனியாக உள்ள போது பேச்சுக்கு இடம் இல்லை. அவர் தன்னை தவிர வேறே எதுவும் எவரும் இல்லை என்று தெரிந்து கொண்டிருப்பதான பிரம்ம ஞானத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறார். அதனால் மௌனியாக இருக்கிறார். பேசுவதற்கு விஷயம் வேண்டும். விஷயத்தை நினைக்க மனஸ் வேண்டும். இவரோ மனஸ் என்ற மாயா பதார்த்தம் அழிந்து போய்விட்ட சத்திய நிலையில் இருப்பவர். மனஸ் நினைப்பு எதுவும் இல்லாத போது வார்த்தை எப்படி எழும்ப முடியும்? அப்போது மௌனமாகத்தானே இருக்க வேண்டும். ஆத்மானந்தம் என்ற நித்திய சுகமான சம்மின் உற்பத்தி ஸ்தானமாக, அதாவது சம்பூவாக ஒரே மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருப்பது அவருடைய ஸ்வபாவம். நதிகளுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானம் என்று ஒன்று உண்டு. அந்த இடம் மலைகளின் உச்சியில் ஒரு சின்ன மடு மாதிரி இருக்கும். அதில் ஜலம் தேங்கி இருக்கும். கங்கோத்ரிக்கு கொஞ்சம் வடக்கே இப்படித்தான் இருக்கிறது. அதில் இருந்து பசுவின் வாய் மாதிரியான கோமுகி என்ற பாறை அமைப்புகள் வழியே கங்கை நதியாக விழுகிறது. காவேரியின் உற்பத்தி ஸ்தானம் கொடகு தேசத்தில் சஹ்யாத்ரி என்கிற மலைத்தொடரில் பிரம்மகிரி என்ற மலையில் தலைக்காவேரி என்றே சொல்லும் இடத்தில் ஒரு சின்ன மடு மாதிரிதான் இருக்கிறது. அந்தந்த உற்பத்தி ஸ்தானங்களில் ஜலம் அதுபாட்டுக்கு சின்ன மடுவாக தேங்கி இருந்துவிட்டால் அதனால் லோகத்திற்கு என்ன பிரயோஜனம்? ரொம்பவும் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு மலை காடு எல்லாம் தாண்டி போய் அந்த உற்பத்தி ஸ்தானத்தை அடையக்கூடிய வெகு சிலரை தவிர மற்ற எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. வாணாளை கொடுத்து வான தீர்த்தம் என்பார்கள். தாமிரபரணியின் உற்பத்தி ஸ்தானமான பான தீர்த்தத்தை அடைவது எத்தனை கஷ்டம் என்பதை இப்படி சொல்வார்கள். அலையடிக்காமல் சத்தம் போடாமல் இருந்த இடத்திலேயே தேங்கியுள்ள மடு அந்த உற்பத்தி ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு அலை அடித்து சத்தம் போட்டுக்கொண்டு நதியாக பாய்ந்தால்தான் லோகத்திற்கு பிரயோஜனம். சம்பூ சங்கரரானார். நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர. மகாபெரியார். ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர. ஜெய